நீளமும் உயரமுமான அன்பு. அன்பிற்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. அவ்வளவாய் நம்மை நேசித்த தேவன் எல்லாரும் வாயிலும் கர்த்தரை சோதிக்கலாம். கர்த்தர் நமக்காக ரத்தத்தை சிந்தினாரே. உங்க பாவம் என்னோட பாவத்திற்காக தேவன் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நொறுகுண்டப்பட்டார். சதைகள் எல்லாம் இந்த வாரினால் அடித்து பிழித்தெடுத்தாங்க. ஒரு எலும்பு கூட மோதிப்படவில்லை. உன் கிரீடத்தை சூட்டப்பட்டு தலையை நாம் பார்த்து, ஆண்டவரே எங்களுக்காக நீ கிரீடம் சூட்டப்பட்டீரே. எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் போக்கின தேவனே, சாபங்கள் எல்லாவற்றையும் மாற்றின தேவனே, ஒரு நாமத்தை நாங்கள் உயர்த்திக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை நேசிக்க வேண்டும். அவர் நம்ம நேசித்தபடி இன்னைக்கு நம்ம பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை அதிகமாக இந்த நாட்டில் தேவனோடு உறவாடி, ஆண்டவரே லார்ட் ஜீசஸ் ஐ லவ் யூ என்று சொல்லி, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா என்று பேதுருவை பார்த்து 3 முறை கேட்டார். தேவனுக்கு சந்தேகமே வந்துடுச்சு. ஏனென்றால் 3 முறை தேவனை மறுதலித்தான் பேதுரு. தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், தேவனை நேசிக்கிறியா? ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே என் கணவனை விட, மனைவி விட, பிள்ளைகளை விட, என்னோட வேலை, என்னோட சொத்தை விட, சம்பாத்தியத்தை விட, இந்த உலகத்தை விட உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. தேவன் நம்ம நேசித்தபடியா கர்த்தர் இலவசமான ரட்சிப்பை கொடுத்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்த தேவன் எல்லாரும் வாயிலை திரண்டு உற்சாகம் விடுதலை கர்த்தரை சோதரிப்போமா? தேவனே கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் சிந்தின ரத்தம், வெளியேறப்பட்ட ரத்தம், ஹல்லேலூயா, ரட்சித்தீரே, பாவங்களை போக்கினீரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி. என்னை நேசிக்கின்றாயா? உணர்ந்து பாடலாமா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? பாவத்தின் போதத்தை பாவத்தின் முடிவினை பாவத்தின் போதத்தை பாவத்தின் முடிவினை பரிதாச சின்னமாய் சிலுவையிலே பலியான பாவி உனக்காக. பரிதாச சின்னமாய் சிலுவையிலே பலியான பாவி உனக்காக. என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? பாவம் பார பரிசுத்தனா வாசம் வந்த அழைக்கிறனா? பாவம் பார பரிசுத்தனா வாசம் வந்த அழைக்கிறனா? உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்று பாதம் தன்னில் இளைப்பாரவா? உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்று பாதம் தன்னில் இளைப்பாரவா? உன்னை நேசிக்கின்றாயா?
காட்சியை கண்ட பின் பேசியாமல் இருப்பாயா? மாறிடாயம்மா ஈஸ்வரே, பாவமானவந்து என்னை நாடுமே. கல்வரி சிலுவை மீதிலே காணுதே அன்பிலே. இயேசுவின் அன்பிலே அதினாயம் அறியலாகுமா? கீழ ஏதுமே இல்லையே, கீழ ஏதுமே இல்லையே. கல்வாரி சிலுவைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Say Lord, thank you for the cross. We thank you Lord for the cross. Hallelujah. Worship your name, holy name. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோமாக. தேவனே, உன் நாமத்தை ஆராதிக்கிறோம், சோதிக்கிறோம். நீர் மரித்த தெய்வம் அல்ல, நீர் எங்களுக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன். நீ நேற்று மேன்று மாறாதா இருக்கிறீர். Hallelujah. Thank you for the praise you feel, O Lord. பாவங்கள் எல்லாவற்றையும் Hallelujah, you bear all the sin and shame of God. உடைய அன்பு நிமித்தமாக நீர் எங்களை அழைத்தீரேன். Lord, what an amazing love. We thank you, Jesus. Hallelujah.
the treasure of heaven crucified. Worthy is the Lamb. Worthy is the Lamb. Worship, for He is worthy. Worthy is the Lamb. We worship You. Worthy is the Lamb. Worthy is the Lamb. Hallelujah. Lord, You are worthy. Worthy to be praised. Worthy to be glorified. Worthy to be magnified. Worthy to be crucified. Worthy to shed all Your blood for us, O God. Worthy to bear all our sin and shame. Every, Lord, You beaten the death and hell and power and grave, O God. We thank You, Jesus, for the power of Your resurrection. Thank You for the power of Your crucifixion. உம்முடைய வல்லமை ஆண்டவரே, சிலுவையில் அறையப்பட்ட இந்த வல்லமைக்காக நன்றி. கரைகளை கட்டி உற்சாகமாக தேவ நாமத்தை உயர்த்துவோம். For He is worthy. Hallelujah. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Welcome you all to this Good Friday service. அத்தனை பேருக்கும் உங்களை புனித வெள்ளி ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். Amen. ஆமென். We want to celebrate the victory of the Lord. கர்த்தருடைய வெற்றியை நாம் கொண்டாட போகிறோம். You know, Jesus said 7 words இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை உரைத்தார். when He was hung on the cross. சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் 7 வாக்கியங்களை உச்சரித்தார். The first 3 are saying this for others, for us. 3 முதல் வாக்கியங்கள் நமக்காக அவர் உரைத்தார். The rest of the 4 words was for Him. மீதி 4ம் அவர் தன்னை பற்றி உரைத்தார். Turn the Bibles, Luke chapter 23 verse 34. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். Jesus said, Father, forgive them, for they do not know what they are doing. பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று இயேசு உரைத்தார். A large number of people followed Him, நிறைய பேர் அவரை பின்பற்றினார்கள், including women and children who mourned and wailed for Him. பெண்களும் குழந்தைகளும் அவருக்காக துக்கப்பட்டு அவர்கள் மிகுந்த வேதனை அடைந்தார்கள். But Jesus turned towards them and said, இயேசு தனக்காக துக்கப்படுகிறவர்களை பார்த்து சொன்னார், Daughters of Jerusalem, do not weep for me. எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். Weep for yourself and for your children. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் கண்ணீர் விடுங்கள். While hanging on the cross, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் we பொழுது could see Christ's self-forgetfulness. இயேசு கிறிஸ்து தன்னை மறந்தவராய் இருக்கிறார். In other words, He says, you get saved. முதலாவது அவர் சொல்லுகிறது என்ன? நீங்கள் ரட்சிக்கப்படுங்கள். He says that you need salvation. உங்களுக்கு ரட்சிப்பு தேவை என்று அவர் சொல்லுகிறார். I am going to bore all your sins on the cross at Calvary. உங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் சிலுவையில் சுமக்க போகிறேன். So do not weep for me. எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். Weep for yourself and for your children. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் கண்ணீர் விடுங்கள். Here we see that lots of people now standing down the cross and throwing insults on Jesus. இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சிலுவையின் அடிவாரத்தில் நின்று கொண்டு அவரை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். They are mocking and they are teasing and laughing at Him. அவரை பரியாசம் செய்து சிரித்து அவரை ஏளனம் செய்து அவர்கள் கொக்கரித்துக் கொண்டிருந்தார்கள். If you are the King of Kings and the Lord of Lords, why didn't you come down from the நீ cross? ராஜாதி ராஜாவாய் இருந்தால், கர்த்தாதி கர்த்தனாய் இருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி அவரை They அவமானப்படுத்தினார். said, you're going to destroy the temple in 3 days, why don't you come down? 3 நாட்களுக்குள்ளே தேவாலயத்தை இடித்து கட்டப் போகிறவனே, நீ ஏன் இறங்கி வரக்கூடாது என்று சொல்லி அவரை கொக்கரித்தார்கள். They said, if you are the King of Kings, why don't you set yourself free? நீ ராஜாதி ராஜாவாய் இருப்பாயானால் உன்னை நீயே விடுவித்துக் கொள், உலகத்தை ரட்சிப்பவனே என்று சொல்லி அவரை They அவமானப்படுத்தினார்கள். threw insults and cutting remarks and cutting காயப்படுத்தும் remarks. கடுஞ்சொற்களையும் கேவலப்படுத்தும் வார்த்தைகளையும் அவரை நோக்கி வீசிக் கொண்டிருந்தார்கள். But Jesus looked at these people and said, இயேசு தம்முடைய ஜனங்களை பார்த்து சொன்னார், Father, forgive them. பிதாவே, இவர்களை மன்னி. How many times we should forgive? எத்தனை முறை நான் மன்னிப்பது? Is it 7 times? 7 முறையா? Or 70 times? அல்லது 70 முறையா? 140 times? 140 முறையா? How many times we should forgive? எத்தனை முறை மன்னிப்பது? Countless. எண்ணிக்கை Forgive முடியாத all the அளவுக்கு time. மன்னிக்க வேண்டும், மன்னித்துக் கொண்டே Many இருக்கணும். times we are so unforgiving, right? நாம் பல நேரத்தில் மன்னிக்க முடியாமல் We தவிர்க்கிறோம். say, you don't know, Pastor, what that man has done for me. உங்களுக்கு தெரியாத பாசம் வந்தால் என்ன செஞ்சாங்க? You don't know what my family members have done for me. என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எனக்கு செஞ்ச I அநியாயம் cannot இருக்கு. forgive them.
அவங்கள மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். People mocked and laughed at them. இயேசு அவரை பரியாசம் பண்ணி ஏளனம் செய்து சிரித்தார். But Jesus said, Father, forgive them. இயேசு சொன்னார், பிதாவே அவர்களை மன்னி. If Father could forgive us, how much more we should forgive him. பிதா நம்மை மன்னிக்க கூடுமானால் எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். We sin all the time, right? எப்பொழுதும் நாம் பாவம் செய்துதான் கொண்டுதான் இருக்கிறோம் அல்லவா? Some way or the other we sin. எப்படியோ இப்படியோ அப்படியோ ஏதோ ஒரு We பாவத்தை do things that is against the Lord. எல்லாமே நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக. We do things that does not please us the Lord. கர்த்தருக்கு பிரியமில்லாத எத்தனையோ செயல்களை நாம் செய்கிறோம். But still we come before the throne of His grace. இருப்பினும் அவருடைய கிருபாசன தண்டையிலே நாம் We come to His mercy seat and ask for God's forgiveness. அவருடைய இரக்கத்தின் சிம்மாசன தண்டை வந்து ஆண்டவரே எனக்கு மன்னியும் என்று சொல்லுகிறோம். If God forgives us or not. தேவனும் நம்மை மன்னிக்கிறார். He forgives. அவர் மன்னிக்கிறார். How much more we should have the spirit of அவர் forgiveness. மன்னிப்பாரானால் எவ்வளவுக்கு அதிகமான இந்த மன்னிப்பின் ஆவி நமக்கு You இருக்கு. see, church, forgiveness is not for others. மற்றவர்களுக்காக நான் உங்களை மன்னிக்க சொல்லவில்லை. It is for our own soul. உங்களுடைய சொந்த ஆத்மாவின் நன்மைக்காக நான் உங்களை மன்னிக்க சொல்லுகிறேன். Forgive others, forgive our neighbors. உங்களுடைய அயலகத்தாரை பிறரை நீங்கள் மன்னியுங்கள். Jesus said, forgive them. அவர்களை மன்னியுங்கள் என்று For they do not know what they do. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். He said the first saying in the cross of Calvary. அவர் சிலுவைக்கு செல்லும் பொழுது சொன்ன முதல் வாக்கியம். Can we say that in that kind of verses? அப்படிப்பட்ட வார்த்தை நாம் அறிக்கை When we are going through a lot of difficult பல circumstances. கஷ்டமான சூழ்நிலை வழியாக போய் கொண்டிருக்கும் பொழுது While hanging on the cross, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் the பொழுது soldiers they whipped him with that whip. சிப்பாய்கள் அவரை வாரினால் அடித்தார்கள். And through that whip, when they pulled out, a chunk of flesh came from his body. அந்த சாட்டை அவரை சுற்றி இழுத்த பொழுது அவருடைய உடலிலிருந்து மாம்சத்தின் பெருங்கொத்து வந்தது. Pieces of flesh would have now fallen on the ground. மாம்ச சிதறல்கள் பூமியில் இருந்திருக்கும். Some flesh was still hanging in his body. அவருடைய உடலிலே சதை தொங்கிக் கொண்டிருந்தது. He is bleeding. அவர் ரத்தம் கசிந்து From top the head to the soles of his feet. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் They pierced his hands with nails and pierced his legs with nails. கரங்களிலும் கால்களிலும் ஆணி அடித்து கொடுமை செய்தார்கள். Still he could say, அப்படி இருந்தும் அவரால் சொல்ல முடிந்தது, Father, forgive them. பிதாவே இவர்களை மன்னி. For they do not know what they do. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது. The second saying that Lord said on the cross. ஆண்டவர் சிலுவையில் சொன்ன இரண்டாவது வாக்கியம். Today you will be with me in paradise. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். In Luke chapter 23 verse 43. 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். Here we see two criminals, they were crucified along with Jesus. இயேசுவோடு கூட இரண்டு குற்றவாளிகளும் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள். And one of the criminals, he also hurled insults at Jesus Christ. ஒரு குற்றவாளி இயேசுவை பார்த்து அவமானப்படுத்தி அவரை பரியாசம் செய்து கொண்டிருந்தான். He said, "Aren't you the Christ? Save yourself and us." ஓ, நீதான் கிறிஸ்துவாயிற்றே, உன்னையும் ரட்சித்துக் கொண்டு எங்களையும் ரட்சித்து விட வேண்டியதுதானே. You see the hard-hearted of that person. அந்த மனிதனுடைய கடின இதயத்தை பாருங்கள். Jesus told Israelites in book of Isaiah. இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். Because of their stubbornness and unrepentant heart. அவருடைய கடின இதயத்தினாலும் மனம் திரும்பாத பொல்லாத இதயத்தினாலும் they store up God's wrath. அவர்கள் கர்த்தருடைய கோபாக்கினை அவர்கள் குவித்து வைத்துக் So we could see the heart of this thief. இந்த கள்ளனுடைய இதயத்தை நம்மால் காண முடியும். Hard-hearted. கடினமான இதயம். So much of unbelief. அவனுக்கு அவநம்பிக்கை அதிகமாக. And his divinity was challenged. அவருடைய தெய்வீகத்தை அவன் சவால் விட்டுக் கொண்டிருந்தான். But the other criminal said, "Why don't you shut your mouth and keep quiet?" இன்னொரு குற்றவாளி சொன்னான், நீ ஏன் வாயை மூடிக்கொண்டு அமைதியா இருக்க He கூடாது? said, "Why don't you fear the Lord?" நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? Since you and I are in the same sentence. நீயும் நானும் ஒரே ஒரே தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். Both of us are just punished justly. ஏனென்றால் நாம் இருவரும் செய்த குற்றத்திற்காக சரியாக And he தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். said, "We are getting for what our deeds deserve." நம்முடைய செயல்களுக்கு என்ன தண்டனையோ அது நமக்கு கிடைத்திருக்கிறது. But this man has done nothing wrong. ஆனால் இந்த மனுஷனோ ஒரு தீமையும் செய்யவில்லை. Hallelujah. அல்லேலூயா. And this thief, he looked up at Jesus and said, இயேசுவை பார்த்து அந்த கள்வன் சொல்கிறான். in Luke chapter 23 verse 43. லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். Jesus, remember me இயேசுவே என்னை நினைவு when கூர்ந்து you come into your kingdom. உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது என் ஆண்டவரே என்னை நினைத்தருளும். Hallelujah. Hallelujah. I was wondering how this thief got saved. எப்படி இந்த கள்வன் ரட்சிக்கப்பட்டான் என்று எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக. Jesus was not put in prison.
சிறையிலே அடைக்கப்படவில்லை இயேசு கிறிஸ்து. If he had put in prison, he would have shared the gospel. ஒருவேளை சிறையில் அடைத்திருந்தால் இயேசு நற்செய்தியை And this அறிவித்திருப்பார். thief would have got saved. அப்பொழுது இந்த கள்வன் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. And this thief had not gone to church. இந்த கள்வன் திருச்சபைக்கும் போகவில்லை. Never prayed, never read the Bible. வேதத்தை படிக்கவில்லை, அவன் ஜெபிக்கவும் இல்லை. Never got baptized. ஞானஸ்நானம் எடுக்கவும் இல்லை. He doesn't even know what the gospel is. நற்செய்தி என்றால் என்ன என்று கூட இந்த கள்வனுக்கு தெரியாது. But you see the faith in that thief. அந்த கள்வனுக்குள் இருந்த விசுவாசத்தை பாருங்கள். Because of his faith, he was saved. அவருடைய விசுவாசத்தினாலே அவன் ரட்சிக்கப்பட்டான். தெரியுங்களா? Hallelujah. Hallelujah சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். குட் ஃப்ரைடே அன்னைக்கு சோகமா இருக்க கூடாது. ஆமென். நல்ல வேலை தான் இது. Hallelujah. Apostle Paul says we are saved by grace through faith. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று பவுல் And சொல்கிறார். this thief was saved like that. இந்த கள்வனும் அப்படித்தான். He had faith. He looked at Jesus and said, Lord, remember me. இயேசுவை பார்த்தவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை நினைத்து. Means he had faith in the Lord. அவன் கர்த்தர் மீது He விசுவாசம். would have probably, heard all those insults that people were saying against Jesus. இயேசுவை அவமானப்படுத்திக் கொண்டிருந்த அந்த கூட்டத்தை எல்லாம் அவன் பார்த்து கொண்டே இருந்திருப்பான். He is also in pain and suffering. அவனும் வலியிலே இருக்கிறான், அவனும் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறான். And he heard all those insults that was put upon Jesus. இப்பொழுது இயேசுவின் மீது சுமத்தப்படுகிற பழிச்சொற்களையும் அவமானமான சொற்களையும் அவன் But கேட்டுக்கொண்டிருக்கிறான். he knew that Jesus is the Savior. ஆனால் அவனுக்கு தெரிந்து விட்டது இவர் இரட்சகர். Hallelujah. Hallelujah. He is a Savior for the world. முழு உலகத்திற்குமான இரட்சகர், உலக இரட்சகர் இவர் என்பதை அவன் புரிந்து கொண்டான். So Jesus told him, இயேசு அவனை பார்த்து I சொன்னார், tell you the truth. நான் உனக்கு சத்தியத்தை சொல்கிறேன். Today you will be with me in paradise. மெய்யாகவே சொல்கிறேன், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசிலே இருப்பாய். Hallelujah. Hallelujah. Jesus saved a thief while on the cross. சிலுவையில் இருக்கும் பொழுது கூட கள்வனை ரட்சித்தார். Even while dying, he saved a soul. சாகும் போதும் அவர் ரட்சிப்பார். Hallelujah. Hallelujah. That responsibility lies on us அந்த too. பொறுப்பு நமக்கும் இருக்கிறது. We got to save people from all darkness. எல்லா இருளில் இருக்கிற மக்களையும் ரட்சிப்புக்குள் நடத்துகிற பொறுப்பு நமக்கு We should இருக்கிறது. have the burden for souls. Hallelujah. ஆத்துமாக்கள் மீது நமக்கு பாரம் உண்டாயிருக்க வேண்டும். The third saying that Jesus said on the cross is, சிலுவையிலே அவர் சொன்ன மூன்றாவது வாக்கியம், Dear woman, பெண்ணே, here is your son, and to the disciple, here is your mother. இதோ உன்னுடைய மகன், இதோ உன்னுடைய தாய் என்று ஆண்டவர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். We see a spiritual relationship here. இங்கே ஒரு ஆவிக்குரிய உறவை நாம் பார்க்கிறோம். Mother Mary is standing down the cross. மரியாள், தாயாகிய மரியாள் சிலுவை அருகே நின்று Now then கொண்டிருக்கிறார். he's looking at his son, how he is suffering. தன்னுடைய மகன் துடிதுடித்துக் கொண்டிருப்பதை அவள் பார்க்கிறாள். And she must have been in real agony and pain. மிகுந்த வேதனையும் வலியும் கொண்டவளாக அவள் அங்கே இருக்கிறாள். Heartbroken, fainted and depressed. உள்ளம் உடைந்து மயங்கி கலக்கத்திலே அவள் நின்று She had கொண்டிருக்கிறாள். no water in her eyes to cry. அழுவதற்கு கூட கண்ணீர் மிஞ்சி இருக்காது. அழுது அழுது அவள் அவள் கண்கள் வறண்டு போய், Probably her physical body totally drained out. ஒருவேளை அவளுடைய சரீரம் மிகவும் பலவீனம் அடைந்து சோர்ந்து And போயிருந்தது. in this situation, people are insulting her son. இந்த நேரத்தில் மக்கள் வேறு அவருடைய மகனை அவமானப்படுத்துகிறார்கள், கேலி பரியாசம் செய்கிறார்கள். And people who pass by shaking their head and laughing and mocking at Jesus. தலையை துலுக்கி இயேசுவை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கொண்டிருந்தார்கள். They even call, why don't you come down and save yourself? ஏன் சிலுவையிலிருந்து இறங்கி வந்து உன்னை நீ ரட்சித்துக் கொள்ள கூடாது என்று சொல்லிக் And கொண்டார். all such insults Mary is hearing. இந்த அவமான சொற்களை, கடுஞ்சொற்களை எல்லாம் மரியாள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். And Jesus thought probably, இயேசு ஒருவேளை நினைத்திருப்பார், and he acknowledged and he knew what motherly love is. தாயினுடைய அன்பு என்ன என்பதை இயேசு அறிந்திருந்தார். And he probably didn't want mother to hear such insults. இப்படிப்பட்ட வார்த்தைகளை தன் தாய் கேட்டு கஷ்டப்படுவதை அவர் பார்த்திருப்பார். And he looked at her mother, his mother, and said, அவருடைய தாயை பார்த்து அவர் சொன்னார், Dear woman, பெண்ணே, here is your son. இதோ உன்னுடைய மகன் And இருக்கிறார். to the disciples, சீஷர்களை பார்த்து சொன்னார், here is your mother. இதோ உன்னுடைய தாய் என்று சொன்னார். John chapter 19 verse 28. யோவான் 19 Sorry, John chapter 19 verse 27. யோவான் 19 அதிகாரம் 27 வசனம். And why did Jesus give his mother to the disciple? ஏன் யோவானிடத்தில் ஆண்டவர் இப்படி சொல்ல வேண்டும், இதோ உன் தாய் என்று? There were also other disciples like Peter. பேதுருவும் கூட அங்கே இருந்தான். Peter is very, he's shaky, sometimes he panics.
சில நேரத்துல பேதுருவை பாத்தீங்கன்னா கலங்கிடுவான், பதறுவான். He doesn't know how to handle situations like இந்த this. மாதிரி ஒரு சூழ்நிலையில பதட்டமான சூழ்நிலையை கையாள அவனுக்கு There தெரியாது. were also some other brothers and sisters. அங்கே சில சகோதர சகோதரிகளும் இருந்தார்கள். Jesus did not say, "Mother, take my mother with you," இதோ நீங்கள் எங்க அம்மாவை கூட்டிட்டு போங்கன்னு கூட சொல்லல. because some of their brothers and sisters were unsaved. சில சகோதர சகோதரிகள், இயேசுனுடைய சொந்த சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்படாமல் He did not give his mother to the Jews யூதரிடத்திலும் தன்னுடைய தாயாரை ஒப்பு because கொடுத்தார். he knew that she will not be protected. ஏனென்றால் யூதர்கள் தாயை பத்திரமாக பார்த்துக் கொள்ள மாட்டார், அவளுக்கு ஆபத்து இருக்குது. But Jesus particularly picked up John இயேசுவோ தெளிவாக யோவானை தெரிந்து கொள்கிறார். because John was a very close friend of Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமானவனாக யோவான் இருந்தார். Always hugging together and walking. எப்பொழுதும் கர்த்தரை தழுவி கொண்டு கர்த்தரோடு இசைந்து And நடந்து John was a lovable person. He loves people. மக்களை நேசிக்கிறவனும் மிகவும் அன்பு நிறைந்த Kind-hearted and loving person. இரக்கமான இதயம் உடையவன் So மனிதனாக he யோவான் picked up இருந்தார். John and said, ஆகவே யோவானை தெரிந்து கொண்டு "Take my mother with you." என்னுடைய தாயை நீ எடுத்து பார்த்துக்கொள். Bible says in John chapter 9 verse 27, யோவான் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் at வேதம் that சொல்லுகிறது, moment அந்த க்ஷணத்திலே John took his mother, Jesus' mother along with him. இயேசுவினுடைய தாயாரை அழைத்து கொண்டு யோவான் செல்லுகிறார். Because Jesus doesn't want her mother to hear all such insults. இப்படிப்பட்ட அவமான சொற்களை எல்லாம் கேட்டு துன்பப்பட வேண்டாம், தன் தாய் துன்பப்பட வேண்டாம் என்று So he said, இயேசு "Dear woman, here is your son." அன்பான பெண்ணே, இதோ உன்னுடைய மகன் And இருக்கிறார். to the disciple, "Here is your mother." தன்னுடைய சீஷனை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன்னுடைய தாய் இருக்கிறார். And in the book of Acts, if you read, when 120 apostles were in the upper room, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம், 120 பேர் மாடியிலே அவர்கள் காத்திருந்த பொழுது Jesus' mother was also there. இயேசுவினுடைய தாயும் அங்கே And இருந்தார்கள். when the Spirit of God came upon all of them, எல்லோர் மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின பொழுது Jesus' mother received the anointing of the Holy Spirit. இயேசுவினுடைய தாயாரும் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். Hallelujah. ஹalleluya. And because she was with them for nearly 13 years, 13 ஆண்டுகள் அவர்கள் இயேசுவோடு இருந்தபடினால் she would have heard all the gospel and the word of God. கர்த்தருடைய வார்த்தையை, நற்செய்தியை இயேசுவினுடைய தாயார் கேட்டிருப்பார்கள். She would have also shared about his son to the disciples. தன்னுடைய மகன் சீஷர்களிடத்தில் சொன்னதையெல்லாம் அவளும் கேட்டிருப்பாள். Jesus said on the cross, இயேசு சிலுவையிலே சொன்னார், "Woman, here is your son." இதோ உன்னுடைய மகன். And to the disciple, "Here is your mother." தன்னுடைய சீஷனை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன் தாய் என்று The சொல்லுகிறார். fourth saying is, நான்காவது he வாக்கியம் said it for himself. தனக்காக அவர் சொன்னார். All first 3 words is for us. முதல் 3 வாக்கியங்கள் நமக்காக உரைத்தார். When we see when Jesus told John to take his mother, யோவானை பார்த்து தாயை அழைத்து செல் என்று கர்த்தர் சொன்ன பொழுது we need to know the spiritual relationship. இங்கே நாம் ஆவிக்குரிய உறவை அறிந்து கொள்ள வேண்டும். How is your spiritual relationship with your parents? உங்களுடைய பெற்றோரிடத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய உறவு எப்படி இருக்கு? Bible tells us to honor our mother and உங்கள் father. தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. Do you really care for your father and mother? உங்க அப்பாவை குறித்தும் அம்மாவை குறித்தும் அக்கறை உடையவர்களாக When இருக்கிறீர்களா? was the last time you gave them a hug? கடைசியாக எப்பொழுது அவர்களை நீங்கள் தழுவி When was the last time you prayed for them? கடைசியாக எப்பொழுது நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் You may பண்ணீர்கள்? have lots of difficulties and misunderstandings, பல கஷ்டங்களும் பல புரிந்து கொள்ளாத சூழ்நிலையும் இருக்கும். but Bible clearly tells us வேதம் மிக தெளிவாக உரைக்கிறது, to show love to them. அவர்களுக்கு அன்பை காண்பிக்க வேண்டும் But என்று motherly love is very, very important. தாயின் அன்பு மிக மிக Today, many தேவையானது. children they desert their parents. நிறைய இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோரை விட்டு விலகி They put செல்கிறார்கள். them in old age home because they're not able to take care. அவர்களை பொறுப்பெடுக்க முடியாத காரணத்தினாலே அவர்களை வயோதிப இல்லத்திலே விட்டு Or விடுகிறார்கள். they even think, why don't they die very soon? சீக்கிரமாக செத்து விடக்கூடாதா என்று எண்ணுகிறார்கள். Today the generation is like that. இன்றைய சந்ததிகள் அப்படி இருக்கிறது. Bible tells us to honor your father and your வேதம் mother. சொல்லுகிறது, உங்கள் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவீர்களா? Obey your parents. உங்கள் பெற்றோர்களுக்கு It's very கீழ்ப்படிவீர்களா? important. Don't shout at your mother. உங்கள் தாயை பார்த்து சத்தம் போடாதீர்கள். You should understand the motherly love for you. உங்களுக்கான தாயினுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Jesus saw that agony and the pain in his mother's life. தன்னுடைய தாயினுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த வேதனை அந்த வலியை இயேசு கண்டார். Jesus did not tell mother, take her and put her in an old age home. அவர் போய் வயோதிப இல்லத்துல போட்டுங்க, எங்கேயாவது அவங்களை சேர்த்து விட்டுருங்கன்னு He said, சொல்லல. John, take my mother with you. ஒரு மகனை போல நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி
மகனாக ஒப்பு And கொடுக்கிறார். she was blessed. Hallelujah. அவளை You should ஆசீர்வதிக்கிறார். bless your father, you should bless your mother. உங்கள் தாயையும் தகப்பனையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். Do what you have to do for them, அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய because வேண்டும். they are doing everything for you. அவர்கள் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறார்கள். They are making bed for you, உங்களுக்காக படுக்கையை சரி செய்கிறார்கள். breakfast for you. உங்களுக்காக உணவு செய்கிறார்கள். அப்படிதானே பிள்ளைகளா? ஆமா. So you should love your parents, right? உங்கள் பெற்றோரை நீங்கள் நேசிக்க வேண்டும். That the bond shouldn't be broken. அந்த 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 உறவின் கட்டை நீங்கள் அறுத்து The விடக்கூடாது. next saying is அடுத்ததான் அவருடைய வாக்கியம். in the book of Matthew chapter 27 verse 46. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். Jesus said, Eloi, Eloi, lama sabachthani. எலோய் எலோய் லாமா சபக்தானி என்று ஆண்டவர் Means, கூறுகிறார். my God, why have you என் forsaken me? தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு சொல்லுகிறார். They came to a place called Golgotha. கொல்கதா என்கிற ஒரு இடத்திற்கு அவர்கள் வந்தார்கள். Means it's a place of skull. அது மண்டை ஓட்டின் இடம் என்று அதற்கு பொருள். And they even offered Jesus a sour drink, அவருக்கு கசப்பான காடியை குடிக்க but he கொடுத்தார்கள். refused to drink. அதை குடிப்பதற்கு அவர் மறுத்தார். We see in the Bible they even divided his clothes by lots. அவருடைய ஆடையை கிழித்து குலுக்கல் போட்டு அதை பகிர்ந்து கொண்டார்கள். And there was a script written over the top of his head. அவருடைய தலையிலே இப்படியாக எழுதி வைத்திருந்தார்கள். This is Jesus, King of Kings. இதோ இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. And people who passed by the cross that Jesus was hanging there, the whole insults against him. இதோ அவரை கடந்து செல்கிறவர்கள் எல்லாம் ராஜாவை பாருங்கள் என்று சொல்லி அவரை அவமானப்படுத்தி கொண்டு புறப்பட்டு They சென்றார்கள். said you're going to destroy the temple in 3 days. தேவாலயத்தில் 3 நாட்களிலே இடித்து விட்டு கட்டப் போகிறவனே, Save yourself and come down from the cross. உன்னை நீயே ரட்சித்து இறங்கி வா பார்ப்போம் என்றார்கள். If you are the Son of God, come down from நீ the cross. தேவனுடைய குமாரனே ஆனால் நீ இறங்கி வா என்றார்கள். The chief priests and the leaders, they also mocked at him. பிரதான ஆசாரியரும் தலைவர்களும் அவரை They said he அவமானப்படுத்தினார்கள். saved others, he could not save இதோ himself. மற்றவர்களை ரட்சிக்கிறவனே தன்னை ரட்சிக்க கூட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். If he's really the king of Israel, why don't you come அவன் down? யூதர்களின் ராஜாவா இருந்தால் ஏன் இறங்கி வரக்கூடாது? Then we will believe him. They insulted him. அப்பொழுது நாங்கள் நம்புகிறோம் இவன் ரட்சகன் என்று சொன்னார்கள். They insulted him. அவரை அவமானப்படுத்தினார்கள். My God, my God. என் தேவனே என் தேவனே. He did not say this because of his spiritual weakness. அவருடைய ஆவிக்குரிய பலவீனத்தில் இதை சொல்லவில்லை. He did not say because of his physical weakness. அவருடைய சரீர பலவீனத்தினாலே இதை பேசவில்லை. He said it by faith, அவர் விசுவாசத்தோடு இதை சொன்னார். so that our faith can be built up. நம்முடைய விசுவாசம் கட்டப்படும்படியாக. Hallelujah. ஹalleluya. Because Jesus knew that he has to go through all such sufferings. இந்த எல்லா பாடுகள் வழியாகத்தான் அவர் போக வேண்டும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். My God, my God. என் தேவனே என் தேவனே. You know, Father in heaven did not spare his only son. பரலோகத்தின் பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் அவர் பார்க்கவில்லை. He let him die on the cross. சிலுவையிலே இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அவர் For சந்திக்கட்டும் God என்று so, இருந்தார். for God so loved the world, ஆண்டவர் இந்த உலகத்தை அதிகமாய் he நேசித்தபடியால் gave his only son. தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தார். And Father in heaven did not lose him. பரலோகத்தின் பிதா அவரை இழக்கவில்லை. He knew he has to go through such sufferings. இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக அவர் செல்ல வேண்டும் என்பதை அவர் Many அறிந்திருந்தார். times you also go through sufferings, right? பல நேரத்துல நீங்களும் பாடுகள் வழியாக How many செல்லுகிறீர்கள் go through a அல்லவா? lot of difficulties in எத்தனை life? பேர் வாழ்க்கையில நிறைய We கஷ்டப்படுறோம். all go through some way or the எல்லாரும் other. ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு துன்பம். But the Lord says, ஆனால் கர்த்தர் many சொல்லுகிறார், times you also pray, Lord, பல நேரத்துல have நீங்க you கூட ஜெபம் forsaken me? பண்ணிருக்கீங்க. ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீங்க? Have you forgotten me? என்ன மறந்துட்டீங்களா Why ஆண்டவரே? didn't you answer my என் prayers? ஜெபத்திற்கு நீர் பதில் தர மாட்டீரா? We ask God like that. நாமும் கூட கேட்கிறோம். Jesus also said the same. இயேசுவும் அதே வார்த்தைகளை My சொல்கிறார். God, my God, என் தேவனே why என் have தேவனே, you forsaken me? ஏன் என்னை கைவிட்டீர்? Cast all your burdens on உங்கள் me. பாரங்களை எல்லாம் கர்த்தர் மீது The Lord வைத்து says He will care for you. அவர் உங்களுக்காக அக்கறை Turn கொள்கிறார். above to Psalm 27. சங்கீதம் 27ஆம் You see, whenever you go through a lot அதிகாரம் of problems in your life, வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வழியாக நீங்கள் செல்லும் பொழுது just read Psalm 27. சங்கீதம் 27ஆம் அதிகாரத்தை It will build your faith. அது உங்கள் David says, "The விசுவாசத்தை Lord is my light and my salvation. Whom shall தாவீது I fear?" சொல்கிறார், கர்த்தரின் இரட்சிப்பும் வெளிச்சமுமானவர் யாருக்கு பயப்படுவேன்? He says, "When evil men advance against me, என் சத்துருக்கள் எனக்கு முன்னேறி when செல்லுவேன். evil men try to devour my flesh, என் மாம்சத்தை பட்சிக்கவும் கிழிக்கவும் அவர்கள் when my முற்படுவார்கள். enemies and my foes attack me, they will all stumble and என் fall." பகைஞராகிய பொல்லாதவர்களை நீ நெருக்கி அவர்கள் முயற்சி செய்யும் பொழுது அவர் இடறி விழுகிறார். For in the day of trouble, He will keep me safe in His dwelling. ஆபத்து நாட்களிலே அவருடைய சமூகத்தில் என்னை பத்திரமாய் அவர் He பாதுகாப்பார். will hide me in the shelter of His tabernacle and set me high upon the rock. அவர்
கண்மலையாகிய தன்னுடைய நிழலில் என்னை பத்திரமாக காத்துக்கொண்டு அவருடைய ஆலயத்தில் என்னை அவர் பாதுகாப்பார். Hallelujah. Hallelujah. Such a promise is God gives. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு We தந்திருக்கிறார். all have to go through. நீங்கள் அத்தனை பேரும் அதன் வழியாக செல்ல வேண்டும். Then only we will see a breakthrough. அப்பொழுதுதான் திருப்புமுனையை நம்மால் காண முடியும். Apostle Paul says that we should have fellowship in his sufferings. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாய் இருக்கிறோம். So the Father in heaven did not forsake his son. பரலோகத்தின் பிதா தன்னுடைய குமாரனை கைவிட்டு விடவில்லை. We know it is good that he dies for our sins. நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிப்பது நல்லது என்பதை அவர் கண்டார். The next saying he says, I am thirsty. அடுத்த வாக்கியம் சொல்லுகிறது, நான் தாகமாய் Now இருக்கிறேன். his whole body is drained out. இப்பொழுது அவருடைய முழு சரீரமும் வறண்டு This போய்விட்டது. chunk of flesh is hanging in his body சரீரம் முழுவதும் உழுத நிலம் போல அவருடைய உடலிலே மாம்சம் தொங்கிக் and is கொண்டிருக்கிறது. bleeding from top to head to the soles of உச்சந்தலை his முதல் feet. உள்ளங்கால் வரைக்கும் ரத்தம் கசிந்து There கொண்டிருக்கிறது. is no blood in his body. சரீரத்திலே ரத்தமே இல்லை. Everything he poured out for us எல்லாவற்றையும் நமக்காக பான பலியாக for வார்த்து the விட்டார். remission of our sins. நம்முடைய பாவ நிவர்த்திக்காக அவர் பான பலியாக Now வார்த்து finally, விட்டார். this soldier, he comes and spear his chest with a sword. கடைசியாக அவருடைய ஒரு சிப்பாய் அவருடைய விலாவிலே குத்துகிறார். Blood did not come, ரத்தம் வரவில்லை, only water came. தண்ணீர் கலந்து வருகிறது. Now he's totally drained இப்பொழுது வறண்டு காணப்படுகிறார். and he said, I'm thirsty. நான் தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் Knowing that சொன்னார். all was complete, இப்படி எல்லா வேலையும் முடிந்து விட்டது so என்று that the அறிந்தவராக scripture would be fulfilled. வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக I am thirsty, he said. நான் தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். And this expression of thirst signifies not only his physical suffering but also his spiritual desire to offer himself for the redemption of இந்த people in this world. தாகமாய் இருக்கிறேன் என்கிற இந்த சொல் அவருடைய வறண்டு போன நீர்ச்சத்து இழந்த பரிதாப நிலையை மட்டும் காண்பிக்கவில்லை. அவருக்கு இருந்த வாஞ்சை ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்கிற அந்த ஆத்துமா தாகத்தையும் அது குறிப்பிடுகிறது. The soldiers, when he said, I'm thirsty, the soldiers offered him sour wine, not water. சேவகர்கள் அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று கதறின அந்த கதறலை கேட்டு அவர் குடிக்கும்படி கசப்பான காடியை அவருக்கு கொடுத்து அவரை In அவமானப்படுத்தினார். Psalm 69 verse 21, சங்கீதம் 69:21 வசனத்தில் they said, David said, they put gall in my food and gave me vinegar for my thirst. நான் குடிக்கும்படி எனக்கு காடியை கொடுத்து என்னை அவர்கள் துன்பப்படுத்தினார்கள். This verse highlights that Jesus was fulfilling prophecy. இந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறும்படி இயேசு கிறிஸ்துவுக்கு காடி கொடுக்கப்பட்டது. Jesus' thirst was not just a physical need, இயேசுவினுடைய தாகம் என்பது வெறும் ஒரு சரீர தேவை மட்டுமல்ல, but also a spiritual longing. அவருக்கு இருந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு ஏக்கம். He thirsted for the love and mercy he wanted to give for us. நமக்காக கொடுக்க வேண்டும் என்றிருந்த அவருடைய அன்பையும் அவருடைய ஏக்கத்தையும் அது He காண்பிக்கிறது. thirsted for the communion, for communion with his Father in heaven. பரலோகத்தில் இருக்கிற பிதாவோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று இருந்த அவருக்கு இருந்த தாகம். Do we have that kind of thirst? அப்படிப்பட்ட தாகம் நமக்கு இருக்கிறதா? A thirst of godly love, தெய்வீக அன்பின் தாகம், thirst to receive God's mercy, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தாகம், thirst for souls. ஆத்துமாக்களுக்காக இருக்கிற ஒரு So many தாகம். people are dying without warning in this world. எச்சரிக்கை இல்லாமல் பலர் இந்த உலகத்தில் மரித்துக் In natural கொண்டிருக்கிறார்கள். disasters and accidents, இயற்கை பேரழிவிலும் விபத்துகளிலும் மக்கள் மரித்துக் in war, கொண்டிருக்கிறார்கள். committing suicide. யுத்தங்களிலும் தனிப்பட்ட விதத்தில் தற்கொலை செய்து கொண்டு மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். From child to the older people, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் do சாகிறார்கள். we have thirst for souls? இந்த ஆத்துமாக்களுக்காக நாம் தாகம் கொண்டிருக்கிறோமா? Jesus had that thirst. இயேசு கிறிஸ்துவிடம் அந்த தாகம் இருந்தது. His thirst is not just a physical, அது சரீர பிரகாரமானது மட்டுமல்ல, but he also had a spiritual longing. அவருக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய ஏக்கமும் இருந்தது. Thirsting for God's love and mercy. தேவனுடைய அன்புக்காகவும் இரக்கத்திற்காகவும் We should தாகமாயிருக்கிறார். have that thirst to worship the Lord. கர்த்தரை ஆராதிப்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை We should நமக்கு have the இருக்க வேண்டும். thirst to serve the Lord. கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு ஒரு பெரிய தாகம் நமக்கு We இருக்க should have வேண்டும். the thirst to exalt His holy name. அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவதற்கு ஒரு பெரிய தாகம் We நமக்கு should have இருக்க the வேண்டும். thirst to come to church and exalt His name. திருச்சபைக்கு வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நமக்கு தாகம் இருக்க வேண்டும். When He said, I'm thirsty, அவர் சொன்னார், நான் தாகமா இருக்கிறேன். they gave sour wine. அவருக்கு கசப்பான காடியை And கொடுத்தார். this sour wine can be interpreted as a symbolic representation of the bitter cup of suffering He drank for the sins of the world. மனிதனுடைய பாவத்திற்காக அவர் குடித்த கசப்பான பாத்திரம் என்று கூட இந்த கசப்பான காடியை நாம் குறிப்பிடலாம். Hallelujah. ஹல்லேலூயா. Then He said in John chapter 19 verse 30, யோவான் 19 அதிகாரம் 30 வசனம், it is finished. எல்லாம் முடிந்தது. That's the last words before He gave up His spirit. அவர் தன்னுடைய ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக சொன்ன வார்த்தை முடிந்தது. Means
Christ's task, his work is completed. கிறிஸ்துவினுடைய பணி அவர் வந்ததற்கான நோக்கம் நிறைவேறியது. It signifies the completion of his work on this earth. இந்த பூமியிலே அவர் செய்து முடிக்க வேண்டியவைகளை முடித்தார் என்பதற்கு இது ஆதாரமாக Jesus said, "My food is to do the will of the Father who sent me and to finish it." இயேசு சொன்னார், என்னை அனுப்பின என் பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம். When he said it's finished, முடிந்தது என்று அவர் சொன்ன பொழுது it signifies the completion of his work. அவருடைய வேலைகள் முடிந்தது என்பதற்கு அது அடையாளமாக. Specifically the atonement of humanity's sin. முக்கியமாக மனுக்குலத்தின் பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார் என்பது பொருள்படுகிறது. He had, fulfilled all the requirements necessary for salvation. ரட்சிக்கப்படுவதற்கு மனுக்குலத்துக்கு தேவையான அத்தனை வேலையையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார் என்பதற்கு அது அடையாளமாக. He came into this world with a vision. ஒரு தரிசனத்தோடு இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார். And he was a missionary. அவர் ஒரு மிஷனரி. Traveling across the world. அவர் உலகம் முழுவதும் புறப்பட்டு Savior of the world. உலகத்தின் இரட்சகராக இருக்கிறார். And he fulfilled that vision and mission. அந்த தரிசனத்தை அந்த செயல் திட்டத்தை கர்த்தர் செய்து முடித்தார். He declared that the debt of sin has been fully paid. பாவத்தின் கடன்கள் செலுத்தி முடிந்தாயிற்று என்று அவர் அறிவித்தார். That is what he meant, it's finished. அப்படி அதுதான் பொருள்பட முடிந்தது என்று சொன்னபோது Jesus paid it all. இயேசு விலையெல்லாம் செலுத்தினார். He never kept any debt. கடனில் எதுவும் cancelled all our sins. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் நீக்கினார். That the debt of sin in our lives be fully paid. பாவ கடன்கள் செலுத்தப்பட்டாயிற்று. When he said it's finished, அவர் முடிந்தது என்று சொன்னபோது it signifies the victory over sin and death, hell and grave. பாவம், மரணம், பாதாளத்தின் மீதான வெற்றியை அவர் அறிவிக்கிறார். Making the new beginning of a new era of salvation and hope for the world. புதிய துவக்கத்தை, ஒரு புதிய சகாப்தத்தை துவக்கி வைக்கிறார். This is his final cry of victory. வெற்றியினுடைய கடைசி கூக்குரல் இது. Declaring that his work on this earth has been finished. இந்த பூமியிலே அவர் செய்து முடிக்க வேண்டியவைகளை அவர் செய்து முடித்தார். Hallelujah. Hallelujah. We got to do the same. நாமும் அதையே செய்ய வேண்டும். God has given us a great task to finish. நாம் செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய பணியை கொடுத்திருக்கிறார். And he is not finished with our life yet. நம்முடைய வாழ்க்கையில் அவர் இன்னும் செய்து முடிக்க வேண்டியவைகளை We முடிக்கவில்லை. got to do lots of things for the Lord. ஆண்டவருக்காக நாம் நிறைய செய்ய வேண்டும். Apostle Paul says, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், I have fought the good fight. நான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை I போராடினேன். have kept the faith. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Now I have won the race. இதோ நான் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. He finished the race. அவர் ஓட்டத்தை ஓடி முடித்தார். Church, we are running the last lap. திருச்சபையை நாம் கடைசி கட்டத்தில் There's ஓடிக்கொண்டிருக்கிறோம். no time for us. இன்னும் நமக்கு காலம் தள்ளாது. Now is the time for salvation. ரட்சிக்கப்படுவதற்கு இதுவே காலம். If you're not God saved, saved. ரட்சிக்கப்படாவிட்டால் நீங்கள் இன்றைய இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். And that is why Jesus came triumphantly entered into Jerusalem on a donkey. ஆகவேதான் ஒரு கழுதையின் மீது ஜெயமாய் இயேசு கிறிஸ்து எருசலேம் வீதிக்குள்ளே நுழைந்தார். Making one last appeal. கடைசி அறைகூவல் விடுத்தார். So here now would you accept me as your personal savior? இப்போதாவது நீ மனம் திரும்பி என்னை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கூடாதா? For that reason he came. அந்த காரணத்திற்காகவே இயேசு That's the reason he came and died for us. அந்த காரணத்திற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்து He came from மரித்தார். heaven to earth. அவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். To show us the way. நமக்கு வழியை காண்பிக்கும்படியாக. Hallelujah. Hallelujah. And finally, கடைசியாக Luke chapter 23 verse 46. லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். He said, Father, into your hands I commit my spirit. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். This is a prayer of complete trust and surrender to God. தேவன் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையும் கர்த்தரிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைத்ததையும் இந்த ஜெபம் காண்பிக்கிறது. It is a statement of unwavering belief in the Father's care and a demonstration of his final act of obedience. பரலோகத்தின் பிதாவினுடைய அக்கறையை குறித்ததான மிக தெளிவான வெளிப்பாடாகவும் அவர் மீது அவர் வைத்திருந்த அன்பின் வெளிப்பாடாகவும் கர்த்தர் மீது வைத்திருந்த கீழ்ப்படிதலுக்கு அடையாளமாகவும் இது இருக்கிறது. Hallelujah. Hallelujah. A prayer of complete trust and surrender to God. கர்த்தர் மீது நம்பிக்கையும் கர்த்தரிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைத்ததற்கும் இந்த ஜெபம் ஆதாரமாக You இருக்கிறது. may be praying for certain need. சில தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். Bible tells us to commit your ways to the Lord. வேதம் சொல்லுகிறது உங்கள் வழிகளை கர்த்தரிடத்தில் Lean ஒப்புவியுங்கள். not on your own உங்கள் understanding, சுய புத்தியின் மேல் நீங்கள் சாய but in வேண்டாம். all your ways acknowledge Him, உங்கள் வழிகளில் எல்லாம் கர்த்தரை for He அறிக்கையிடுங்கள். will direct your path. அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Commit it to the will of the Lord. கர்த்தருடைய சித்தத்திற்கு விட்டு விடுங்கள். Commit your children to the will of உங்கள் God. பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். Commit your husband or wife to உங்கள் the will of கணவரை God. உங்கள் மனைவியை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். Jesus' prayer, He said at the final saying, இயேசு கடைசி வாக்கியமாக ஒரு ஜெபத்தை Father, in
சொல்லுகிறார், into your hands I commit my பிதாவே spirit. உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். It is a complete trust. முழுமையான நம்பிக்கை. When you pray, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது trust the Lord completely. கர்த்தரை முழுமையாக நம்புங்கள். Hallelujah. Hallelujah. Surrender your life completely. உங்கள் வாழ்வை முழுமையாக ஒப்பு கொடுத்து விடுங்கள். Psalm 31 verse 5. சங்கீதம் 31 அதிகாரம் 5 வசனம். Psalm 31 verse 5. சங்கீதம் 31:5. Into your hands I commit my spirit. Redeem me, O Lord, the God of truth. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். This verse highlights Jesus' reliance on scripture and the continuity of God's plan. கர்த்தருடைய வார்த்தையை எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து சார்ந்திருக்கிறார் என்பதற்கும் கர்த்தருடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்புவித்திருக்கிறார் என்பதற்கும் இந்த வசனம் ஆதாரமாயிருக்கிறது. This is a powerful message offered for us, and he is giving that comfort and joy and love. நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி இங்கிருந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நமக்கு நம்பிக்கையும் தைரியமும் உண்டாயிருக்கிறது. Reminding us that we too can trust in God's care. ஆண்டவருடைய அக்கறையை நாம் சார்ந்து அவரை நாம் நம்பிக்கொண்டிருக்கலாம் என்பதற்கு இது அடையாளமாக And embrace his love, and as Jesus did. இயேசு செய்ததை போல அவருடைய அன்பை நாம் ஆற தழுவிக் கொள்ள வேண்டும். Jesus died. இயேசு மரித்தார். He is not a dead God. அவர் மரித்த தெய்வம் இல்லை. How many believe? எத்தனை பேர் He விசுவாசிக்கிறோம்? rose again on the third day. மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். Why did he rose again? எதற்காக எழுந்தார்? To give us eternal life. நமக்கு நித்திய ஜீவனை அருளும்படியாக. Hallelujah. Hallelujah. And prepared a place for you, for us. உங்களுக்காக, எனக்காக, நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி And இருக்கிறார். now is the time for preparation. இதுதான் ஆயத்தத்தின் காலம். God be ready for his coming. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் He இருக்கிறோம். has come. அவர் வந்தார். He has given us salvation. ரட்சிப்பை கொடுத்தார். And he is still giving us many more blessings. இன்னும் பல ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். He will give more and more. அவர் இன்னும் அதிகமாய் But கொடுத்து we கொண்டே got to be இருப்பார். prepared for his coming. அவருடைய வருகைக்கு நாம் நம்மை ஆயத்தமாக்கிக் We கொள்ள should வேண்டும். have fellowship in his sufferings. அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாய் இருக்க வேண்டும். When you saying I am suffering with the sickness and இந்த disease, வியாதியினால், இந்த வலியினால் நான் துன்பப்படுகிறேன் என்று நீங்கள் when சொல்லுங்கள். you say I am suffering financially, பண கஷ்டம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லலாம். God says suffer. ஆண்டவர் சொல்லுகிறார், பாடுபடு. He says I have also suffered, நானும் பாடுபட்டேன். but I will never leave you. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் My grace is sufficient for என் you. கிருபை உனக்கு போதும். You know, when he pleaded to God, Father, why do you forsake me? பிதாவே, பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கதறிய He did not forsake him பிதா அவரை கைவிடவே இல்லை. because he had a different plan. ஏனென்றால் வேறே திட்டம் இயேசுவின் மீது கர்த்தருக்கு இருந்தது. Because death could not hold him. மரணம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. Hallelujah. He Hallelujah. rose from the dead, அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். and he is still Lord of Lords. அவர் இன்றைக்கும் கர்த்தாதி கர்த்தராய் So இருக்கிறார். let's remember his death அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுவோம். and continue to exalt his name. தொடர்ந்து அவருடைய நாமத்தை Continue to மகிமைப்படுத்துவோம். worship for all the goodness and mercy that is following all the days of our life. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நம்மை பின்தொடர்ந்து இருக்கிற எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே Continue இருப்போம். to thank him for the cross, சிலுவைக்காக அவருக்கு தொடர்ந்து நன்றி for சொல்லுங்கள். he will do great things now. அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை Let's செய்வார். all stand together நம் அனைவரும் எழுந்து நிற்போம். and pray. Amen. நாம் ஜெபிப்போம். Thank you, Lord. நன்றி ஆசிரியர். பாதை தெரியாத ஆட்டை போல் உலகிலே நல்ல நேசராய் வந்து என்னை மீட்கிறே. நல்ல நேசராக என்னை பாதை தெரியாத ஆட்டை போல் அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்கிறே. நல்ல
நீரன்னை கண்டீ பதறின நீரன்னை பார்த்தீ கலங்கின நீரன்னை கண்டீ பதறின நீரன்னை பார்த்தீ கல்வாரியின் நன்மை வந்தே கல்வாரியின் நன்மை வந்தே பாவம் தீர நடந்தே பாதை தெரியாத ஆட்டை போல் அலைந்த உலகையே நல்லதே சுகமாக வந்து என்னை மீட்டீரே என் காயம் பார்க்கிறது என்றே உன் காயம் அழியும் என்றே என் காயம் பார்க்கிறது என்றே உன் காயம் மாறிடும் என்றே நம்பிக்கையோடு நீ வந்தாய் துணையாக இருந்தேனே என்றே நம்பிக்கையோடு நீ வந்தாய் துணையாக இருப்பேனே என்றே பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்த உலகிலே நல்ல நேசனாக வந்து என்னை மீட்டீரே நல்ல நேசனாக வந்து என்னை மீட்டீரே அழைப்பின் சத்தத்தை கேட்டேன் ஆவலர் உம்மண்டை வந்தே அழைப்பின் சத்தத்தை கேட்டேன் ஆவலர் உம்மண்டை வந்தே ஐயானின் கிருபை தாரும் அடியேனை இன்று நீ காரும் ஐயானின் கிருபை தாரும் அடியேனை இன்று நீ காரும் பாதை தெரியாத ஆட்டை போல் அலைந்த உலகிலே நல்ல நேசனாக வந்து என்னை மீட்டீரே நல்ல நேசனாக வந்து என்னை மீட்டீரே. அன்பின் ஆண்டவரே, எவ்வளவு பெரிய அன்பு, ஈடு இணை இல்லாத அன்பு, எங்களை நினைத்த அன்பு, எங்களுக்காக கதறிய அன்பு, எங்களுக்காக பதறிய அன்பு, யாரை ரட்சிக்கலாம் என்று துடிக்கிற அன்பு, பொல்லாங்கன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடிக் கொண்டிருந்தால் இயேசுவோ யாரை ரட்சிக்கலாம் என்று ஆசையாயிருக்கிறார். அந்த அன்பின் வெளிப்பாடுதான் அந்த கள்வன் கேட்ட உடனே அந்த கள்வன் அறிகிறான், நானோ குற்றவாளி, இவரோ ஒரு குற்றமும் செய்யவில்லை. இவர் நீதிபரர் என்பதை அவன் அறிந்தான். இவர் சொல்வது உண்மைதான், இவர் மனுக்குல ரட்சகர், இவர் பொய்யர் இல்லை என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. எல்லோரும் சொல்லியிருப்பார்கள், தன்னைத்தான் உலகையே ரட்சிக்கிறவனே உன்னை ரட்சித்துக் கொள் என்று பிறர் அவமானமாக பேசினது அவனுடைய காதுகளில் நற்செய்தியை கேட்டிருக்கும். ஓ, இவர் தன்னை ரட்சகர் என்று சொன்னாரா? இவர் பொய் சொல்ல வாய்ப்பில்லை. இவர் கள்வன் இல்லை, இவர் குற்றவாளி இல்லை, இவர் சத்தியபரர் என்பதை கள்வன் அறிந்து கொண்டான். அவன் புரிந்து கொண்டான்.
அவர் இரக்கமுடையவர் என்பதையும் அவருடைய கண்களிலே அவன் பார்த்திருப்பான். பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்ன பொழுது இவர் மன்னிக்க பெருத்தவர், தயை பெருத்தவர் என்பதை அவன் அறிந்து கொண்டிருப்பான். அவன் கெஞ்சுகிறான், என்னை நினைத்தருளும். ஆண்டவர் உடனே அவர் வலி மறந்து வேதனை மறந்து, நான் நினைப்பதா நீ என்னோடு கூட இன்றைக்கு இருப்பாய், நான் உனக்கு உண்மையை சொல்லுகிறேன், மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தினார். நான் நினைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லவில்லை, என்னோடு கூட நீ இருப்பாய். இயேசுவினுடைய அன்பு இலக்கரங்கள் உயர்த்தி தம்மோடு வைத்துக் கொள்ளும் அன்பு, தம்மோடு கூட வைத்துக் கொள்ளும் அன்பு, குறையாத அன்பு, இயேசுவினுடைய அன்பு. நீங்களும் நானும் பாக்கியவான்கள், நீங்களும் நானும் பாக்கியவதிகள். இந்த உலகத்தில் நமக்கு குறையே இல்லை. நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நம்ம எப்போதும் சேர்த்துக் கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறவர், ஆற தழில் கொள்வதற்கு, மறக்காமல் இருப்பதற்கு, கூப்பிடும் பொழுதெல்லாம் பதில் சொல்லுவதற்கு. கள்வன் கூப்பிட்ட பொழுது அவர் ஏதோ பார்க்கலாம் என்று சொல்லவில்லை. கூப்பிடுகிற உவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் புறந்தள்ளாமல் என்னிடத்தில் வருகிறவனை புறமே தள்ளுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி இயேசு வாக்கு மாறாதவர். இயேசு சொன்னால் சொன்னதுதான். அவர் சொல்வதை மாற்றுவதற்கு ஒருவன் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. அவர் சத்தியவர். சொன்ன வார்த்தையின்படி அவனை ரட்சித்தார். தன்னிடத்தில் வந்தவனை அவர் தள்ளவே இல்லை. அன்பின் ஆண்டவரே, இவ்வளவு பெரிய அன்பினால் எங்களை நீர் அலங்கரித்திருக்கிறீர் ஆண்டவரே. இவ்வளவு பெரிய அன்பிற்கு நாங்கள் தகுதியானவர்கள் இல்லை, இவ்வளவு பெரிய அன்பிற்கு நாங்கள் பாத்திரவான்கள் இல்லை ஆண்டவரே. எங்கள் மேல் இவ்வளவு பெரிய அன்பை பொழிந்திருக்கிறீர். நன்றி. அதை நினைவு வருவதற்கு ஒரே குடும்பமாய், உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய், உம்முடைய ரத்தத்தினால் வாங்கப்பட்டவர்களாய், மீட்கப்பட்டவர்களாய் ஒன்று சேர்ந்து அதை தியானிக்கிற கிருபையை எங்களுக்கு நீர் அருளினீர் ஆண்டவரே. இதை ஞானிகளுக்கும் கல்விவான்களுக்கும் நீர் மறைத்து ஆண்டவரே, பாலகர்களாகி எங்களுக்கு, பேதைகளாகி எங்களுக்கு நீர் ஆண்டவரே அதை காண்பித்திருக்கிறேன். அதற்காக நன்றி. எங்களை விட நல்லவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். எங்களை விட அறிவாளிகள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். எங்களை விட பணக்காரர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். இருப்பினும் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம். இந்த அன்பிற்கு பாத்திரவான்கள் நாங்கள் இல்லை ஆண்டவரே. அதை நாங்கள் உணர்ந்து இந்த அன்பை சுமந்து திரிகிறவர்களாக, இந்த அன்பை சுமந்து அலைகிறவர்களாக, இந்த அன்பை பிறருக்கு அளிக்கிறவர்களாக, வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் பார்வையினாலும் செயலினாலும் ஆண்டவரே இந்த அன்பை பிறருக்கு கொடுக்கிறவர்களாக எங்கள் வாழ்க்கையை மாற்றியருளும் ஆண்டவரே. எங்களை சுத்தம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.